மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கலந்து கொண்டிருந்தார். வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்ததாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எங்களது கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வன்னி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற ஒருவர் இப்பொழுது தமிழரசு கட்சியில் இணைந்திருப்பதாக நானும் ஊடக வாயிலாக அறிந்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 4 கட்சிகள் இருக்கிறது. ஏனைய கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தமது பக்கம் விலைக்கு வாங்கிக் கொள்வது என்பது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அநாகரிகமான ஒரு முன்மாதிரி என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். மஹிந்த ராஜபக்ஷ மீது மிக பாரதூரமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அவர் ஜேவிபியை உடைக்கின்றார், ஐக்கிய தேசிய கட்சியை உடைக்கின்றார், பல்வேறுபட்ட கட்சிகளிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்குகின்றார், அவர் ஒரு மிக மோசமான ஒரு ஜனநாயக விரோதி என்ற விமர்சனங்கள் எல்லாம் தமிழரசு கட்சியாலும் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் முன்வைக்கப்பட்டது.